இப்போ நாம் அடுத்ததா 8வது இயல்ல புறப்பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம். புறப்பொருள் புறப்பொருள் என்றால் என்ன? இப்போ அகப்பொருள் பார்த்தோம். அகம் என்பது வாழ்க்கைக்குரியது, புறம் என்பது உலக ஒழுக்கத்துக்கு உலகியல் பற்றியது. இவர்களை பார்த்தா செல்வம், கொடை, வீரம் போன்றவற்றை பற்றி எல்லாம் கூறுவது தான் புற ஒழுக்கங்கள் என்று சொல்கிறோம். இது 12 வகையாக பிரித்து வச்சிருக்காங்க. இது ஒரு போர் முறை. எவ்வாறு அமையும் இந்த போர் முறை? வெற்றி, இவைகள் எல்லாம் பூக்களினுடைய பெயர்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தும்பை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூக்களினுடைய பெயர். இது வரைக்கும் பூக்களை பயன்படுத்துகின்றார்கள். பூவை சூடிக்கொண்டு அதனுடைய பெயரையே இங்கே திணைக்கான பெயர். திணை என்றால் ஒழுக்கம், ஒழுக்கலார்கள். இப்போ பகை செய்கின்ற, போர் செய்ய விரும்புகின்ற ஒரு மன்னன் பகை நாட்டின் மீது என்ன செய்கிறான் என்பதுதான் இந்த போர் முறை. பழங்காலத்திலே பின்பற்றப்பட்ட ஒரு போர் முறை இது. பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது பகை நாட்டின் மீது பகை கொண்ட ஒரு மன்னன் அந்த நாட்டில் உள்ள ஆணிரைகள் பசு கூட்டங்களுக்கெல்லாம் துன்பம் நேராத வகையில், கால்நடைகளுக்கு எவ்வித துன்பமும் நேராத வகையில் அவற்றை கவர்ந்து செல்லுதல். வெற்றி என்பது ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல். வெற்றி என்பது ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல். அவற்றை துன்பம் நேராத வகையில் அவற்றை பொறுமையாக அவர் தன் நாட்டிற்கு கவர்ந்து செல்லப்படுவது. கொள்ளையடிக்கின்ற முறைதான் இருந்தாலும் போர் செய்யும் போது அவற்றுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது, வருந்தாத வகையில் அவற்றை கவர்ந்து செல்லுகின்றான் பகையரசன். இதுதான் வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இதே முறையில் கவர்ந்து செல்லப்பட்ட அந்த செய்தி அறிந்த அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், பகையரசனால் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை இழந்தவர்கள் தான் கரந்தை பூவை சூடிக்கொண்டு அவர்களை சென்று வழிமறைத்து அந்த ஆணிரைகளை மீட்டு வருவார்கள். ஒருவேளை அவர்கள் தன் நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டால் அவர் நாட்டில் உள்ள மொத்த ஆணிரைகளையும் சேர்த்து கவர்ந்து வந்து விடுவார்கள். இதான் முதல் அடிப்படை, போரினுடைய முதல் முறை. ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல் வெற்றி, ஆணிரைகளை மீட்டு வருவது கரந்தை. இப்போது கரந்தை பூவை சூடிக்கொண்டு செல்வார்கள், இங்கே வெற்றி பூவை சூடிக்கொண்டு செல்வார்கள். கவர செல்பவர்கள் வெற்றி பூவை சூடுவார்கள், மீட்டு வருபவர்கள் கரந்தை பூவை சூடுவார்கள். இப்போ இந்த போர் முறை, இது 1வது போர் முறை என்று நாம சொல்றோம். இதோட முடிந்தது. மீண்டும் அந்த பகை அரசன் என்ன பண்றான்? எல்லையில் உள்ள வஞ்சி என்றால் இடத்தின் மீது ஆசை கொண்ட, தன்னுடைய எல்லையை அதிகரிக்க எண்ணிய மன்னன் மாற்றரசனுடைய எல்லையிலே போர் செய்ய தூண்டுவது, தன் படை வீரர்களை போர் செய்ய தூண்டுவது எல்லை போர் என்று சொல்றோம், வஞ்சி. இப்போ காஞ்சி பூவை சூடிக்கொண்டிருப்பவர்கள் அந்த எல்லையை பாதுகாப்பவர்கள். தன் நாட்டு எல்லையை பாதுகாக்கும் பொருட்டு செய்யப்படுகின்ற போர் காஞ்சி